இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல டிஃபால்ட், யூனிக், டிஸ்டிங்க்ட், ஆப்செட் இந்த 4 பத்தி பார்க்கலாம். சரிங்களா? தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல டெமோவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டெமோவை பார்த்துட்டு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எஸ்கியூஎல் சர்வரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஸ்கியூஎல் சர்வர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் ஸோ ரெண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு காலம்ல வந்து என்ன பண்றோம்னா ஆர்டர் வந்து டெலிவரி ஆயிட்டா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண போறோம். சரிங்களா? பை டிஃபால்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? அதுல வந்து நீங்க எந்த வேல்யூமே பாஸ் பண்ணலன்னா அது வந்து நீங்க என்ன வேல்யூவை டிஃபால்ட்டா செட் பண்றீங்களோ அந்த வேல்யூவை வந்து அது எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ நீங்க அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலம்ல எந்த வேல்யூமே செட் பண்ணலன்னா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்து பெண்டிங்னு கொடுத்துருக்கிறதுனால பெண்டிங் அப்படிங்கிற வேல்யூவை அந்த காலம்ல அசைன் பண்ணிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் டெலிவரி அட்ரஸ், தென் ஃபைனலா ஆர்டர் ஐடி. ஒவ்வொரு ஆர்டர்ஸுக்கும் ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கும். ஸோ ஆர்டர் ஐடி யூனிக்கா இருந்தா மட்டும்தான் அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ண முடியும்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆர்டர்ஸ் ஐடியில என்ன பண்ணியிருக்கிறோம்னா யூனிக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை செட் பண்ணியிருக்கிறோம். டிஃபால்ட், யூனிக் இந்த ரெண்டுமே கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும் பொழுது செட் பண்ணிடணும். டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேல்யூவை செட் பண்ண முடியாது. அதனால டேபிள் கிரியேட் பண்ணும் பொழுது இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் செட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா இந்த டேபிள் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிள்ல வந்து சில சாம்பிள் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்றதுக்கு தேவையான கொரியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல நேமு, இமெயில், ஸ்டேட்டஸ், டெலிவரி அட்ரஸ், ஆர்டர் ஐடி எல்லாமே யூனிக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்றோம்னா சில இது வந்து ஷிப்டு, சில இது வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா டெலிவர்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு சில இடங்கள்ல டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா இந்த டேபிள் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? 10 ரோ ஆஃப் ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம்னா இந்த ரெக்கார்டை அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இந்த 10 ரெக்கார்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நீங்க செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த சேம் ஆர்டர் ஐடியில டிஃப்ரெண்ட் நேம் வச்சுக்கிறோம். சரிங்களா? மைக்கா டெக் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறோம். இமெயில் ஐடியுமே என்ன பண்றோம்னா மைக்கா டெக் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிறோம். சரிங்களா? myka.tech@example.com டிஃபால்ட் அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா எடுத்து விட்டுருதோம். சரிங்களா? ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலம்ல எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல. இப்போ இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணோம்னா சம்திங் ஏதோ எரர். ஓகே. ஸோ அந்த கமாவை ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? கமாவை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் எரர் த்ரோ பண்ணுது. பார்த்தீங்களா? சேம் ஆர்டர் ஐடியை திரும்ப பாஸ் பண்றதுனால இந்த எரர் வருது. இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஐடியை நம்ம மாத்திக்கிறோம். சரிங்களா? 201 சொல்லி மாத்திட்டு இப்போ என்ன பண்றோம்னா இப்போ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது 1 ரோ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. அகைன் செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணது இந்த மைக்கா டெக் அப்படிங்கிற ரெக்கார்டு. ஸ்டேட்டஸ் காலம் எதுவுமே நம்ம செட் பண்ணல. பட் டிஃபால்ட் கொடுத்துருக்கிறதுனால அது பெண்டிங் சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு யூனிக்கும் டிஃபால்ட்டுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்டிங்க்ட் அண்ட் ஆப்செட்டை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு கொயரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? கமாண்ட் பண்ணியிருக்கிறத நீங்க இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. கமாண்ட் பண்ணியிருக்கிறத நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் இமெயில் ஃப்ரம் திஸ் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இத்தனை இமெயில் இருக்கு. சரிங்களா? இத்தனை இமெயில்ல நம்ம டிஸ்டிங்க்ட் இமெயிலை மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். அதாவது டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இமெயிலை மட்டும் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இமெயிலை பிரிண்ட் பண்ண போறோம். அப்படி பிரிண்ட் பண்ணும் பொழுது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நல் வேல்யூவை இது ரிட்டர்ன் பண்ணுமா பண்ணாதா? டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுமா பண்ணாதா? சரிங்களா? நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நிறைய நேரம் இதை மறந்துருவாங்க. ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓவராலா அந்த டேபிள்ல வந்து 8 ரெக்கார்டு டிஸ்டிங்க்ட்ல பிரிண்டட் ஆகுது. 1 நல்லு, மீதி இருக்கக்கூடிய 7 என்னதுன்னா இமெயில். சரிங்களா? இப்போ இந்த இமெயிலுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா நேம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ ரெக்கார்டு பிரிண்ட் ஆகும்? டோட்டலா அந்த டேபிள்ல 11 ரோ ரெக்கார்டு இருந்துச்சு. நம்ம இப்போ டிஸ்டிங்க்ட் இமெயில் போட்டிருக்கும் பொழுது 8 ரெக்கார்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. பட் நேமையும் நீங்க சேர்த்து போட்டீங்கன்னா இது டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது வெறுமனே இமெயிலுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. நேமுக்கும் சேர்த்து தான் அப்ளிகபிள் ஆகும்.
2 காலத்தையும் சேர்த்து டிஸ்டிங்க்டா இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். நிறைய நேரம் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிருவாங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல 3வது காலம் போட்டீங்கன்னா 3வது காலத்தையும் சேர்த்து டிஸ்டிங்க்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இப்போ பேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு டேபிள்ல வந்து 2 லட்சம் ரெக்கார்டு இருக்குதுன்னா 2 லட்சம் ரெக்கார்டையும் அட் அ டைம்ல ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஒரு 1000, அதுக்கப்புறம் அடுத்த 1000, அதுக்கப்புறம் அடுத்த 1000. ஸோ இப்படி இந்த பேஜினேஷன் கான்செப்ட் வரும் பொழுது இந்த லிமிட் ஆஃப்செட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ லிமிட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 2 ரெக்கார்டு ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கிப். ஸோ இத்தனை ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு 3 ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு 2 ரோவை ரிட்டர்ன் பண்ணா போதும் அப்படிங்கறத மீன் பண்றதுக்கு அர்த்தம் தான் இந்த லைன். சரிங்களா? பட் இந்த லைன் இது கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் பாத்தீங்களா, இது வந்து SQL சர்வர்ல ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க அன்கமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல எரர் த்ரோ பண்ணும். சரிங்களா? எதற்காக இது SQL சர்வர்ல ஒர்க் ஆகாதுன்னா அவங்க டிஃபரன்ஸ் இண்டெக்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் நீங்க டேட்டா பிரிக்ஸ் SQL இருக்கட்டும், MySQL, PostgreSQL, ஸோ அதுலலாம் இந்த லிமிட் ஆப்செட் ஒர்க் ஆகும். நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? சில நேரம் வந்து சிண்டெக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். பட் SQL சர்வர்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆஃப்செட் அண்ட் ஃபெச் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆஃப்செட் 3னா என்ன மீனிங்னா, இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா 11 ரெக்கார்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. இதுல 3 ரெக்கார்டை மட்டும் ஸ்கிப் பண்றதுக்கு பேரு தான் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்செட்டை வச்சு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா பாத்தீங்களா, முதல் 3 ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 8 ரெக்கார்டையும் பிரிண்ட் பண்ணிட்டு. சரிங்களா? இப்போ நீங்க வெறுமனே எனக்கு எல்லா ரெக்கார்டும் ரிட்டர்ன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 3 ரோவை ஸ்கிப் பண்ண பிறகு வெறுமனே 2 ரோவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும் அப்படிங்கிற பட்சத்துல ஃபெச் நெக்ஸ்ட் 2 ரோஸ் ஒன்லி அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி இருக்கிற இந்த 2 மட்டும் வரணும். விக்னேஸ்வரன் அண்ட் அனிதா குமாரி. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா விக்னேஸ்வரன் அண்ட் அனிதா குமாரி இந்த 2 மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், எந்த வேல்யூமே நம்ம அசைன் பண்ணலன்னா எந்த வேல்யூ டிஃபால்ட்டா செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த வேல்யூ வந்து அது எடுத்துக்கும். சரிங்களா? யூனிக் அப்படிங்கிறது வந்து ஒரு காலம்ல வந்து இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது வந்து கொயரில யூஸ் பண்ணிப்பாங்க. கொயரில யூஸ் பண்ணும் பொழுது டூப்ளிகேட்டா இருக்கக்கூடிய ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணிடும். ஆஃப்செட் அப்படிங்கிறது பேஜினேஷன்ல யூஸ் பண்ணிப்பாங்க. சில ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்செட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.